பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலிருந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாகவும் வெளிப்படுகிறது என்பதை இது காண்பிக்கிறது. இயேசு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்து விடலாம் என்று பார்த்தபோது அவர்களால் கூடாமற் போயிட்டு. திரளான ஜனங்கள், வாசல்ல ஜனம், எங்கே பார்த்தாலும் ஜனம். இப்பொழுது தான் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நடந்த காரியம் நாம் அறிந்ததே. வீட்டின் மேற்கூரையை பிரித்து அதன் வழியாய் அந்த கட்டிலை இறக்கி இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக வைத்தார்கள். இயேசு இவர்கள் விசுவாசத்தை கண்டு அவனுக்கு விடுதலை கொடுத்ததை இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் தேவனிடத்தில் நெருங்குவதற்கு வகை தேடுகிறோம் என்றால் நிச்சயமாய் வழி திறக்கும். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தேவனை தேடுவதற்கும் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கும் தான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு அநேக தடைகள் வரும். ஆண்டவரோடு நெருங்குவதற்கு, தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு, தேவனை தேடுவதற்கு ஒரு மனுஷனுக்கு அதிகம் தடை வருதுனால இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான். காரணம், இது உலகத்துக்கு ஒத்த காரியம் அல்ல, இது உன்னதத்துக்கு அடுத்த காரியம். உன்னதத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு உலகத்துக்கு ஒத்த காரியங்கள் தடையாக தான் இருக்கும். ஆனாலும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது என்னவென்றால், வகை தேடுகிறவனுக்கு வழி திறக்கும். தீமையை செய்ய என்று அநேகர் வகை தேடுகிறார்கள். இது தீமைக்கான காரியம் அல்ல, இது நன்மைக்கான காரியம், நம்முடைய வாழ்வுக்கான காரியம். இயேசுவை நெருங்குவது, இயேசுவுக்கு முன்பாக நாம் போய் நிற்பது, இயேசுவினிடத்திலே நம்முடைய காரியங்களை இறக்கி வைப்பது. வகை தேடுங்கள். ஐயோ, எனக்கு முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு பைபிள் வாசிக்க முடியலை, இப்படியே சொல்லி சொல்லி நாம் பின்வாங்க தடை இன்னும் பெரிதாகி கொண்டுதான் இருக்கும். சீஷர்கள் எல்லாரும் அரைக்கதவை அடைத்து பயந்திருக்கிறார்கள். சில ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள், அதாவது வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவான்? அவர் வைக்கப்பட்ட கல்லறைக்கு மேலாக ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை புரட்டி தள்ளுவதற்கான பலம் இந்த ஸ்திரீகளிடத்தில் இல்லை. ஆனாலும் அவர்கள் ஆயத்தத்தோடு புறப்பட்டு செல்லுகிறார்கள், வகை தேடுகிறார்கள். இவர்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தபோது வழி திறந்திருந்தது. ஒரு தூதன் இறங்கி கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்திருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருக்கடுத்த காரியத்தை செய்யவும் கர்த்தரிடத்தில் நெருங்கவும் வகை தேடுங்கள். உங்களுக்கான வழி நிச்சயம் திறக்கும். கர்த்தர் அதை செய்து தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, வகை தேடுகிறவனுக்கு வழி திறக்கும் என்று இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தி பலப்படுத்தின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பல தடைகளை காரணம் காட்டி ஜெபிக்காமல் இருந்ததுண்டு, வேதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் இருந்ததுண்டு, உம்மோடு நெருங்காமல் இருந்ததுண்டு. எங்களை மன்னிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, உம்மோடு கிட்டி சேர எங்கள் பாரங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்க எங்களுக்கு உணர்வை தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.